ப்ரீ நர்சரிஸு, கேஜிஸு, ப்ரீ கேஜிஸ் எல்லாமே கொண்டு வந்துருவோம். ஒரு 2 நிமிஷம் சார். ஹாய், நான் சரண்யா. நான் எல்கேஜி யூகேஜியோட டெவலப்மெண்ட் இதை பார்த்துக்கிறேன். இந்த இயர்லேருந்து தான் ஜஸ்ட் 1 மந்த் ஆகுது. ஜஸ்ட் ஒரு லுக் எல்லாரும் ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஸ்பேர் பண்ணி கிளாஸ் ரூமை மட்டும் ஒரு லுக் பார்த்துட்டு போங்க. நீங்கள் உங்கள் கிட் எப்படி எந்த என்விரான்மெண்ட்டில் இருக்காங்க, எந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம், எப்படி ப்ளேவே மெத்தட் ஜஸ்ட் வந்தோம் படித்தோம் ஏபிசிடி படிக்கிறோம் அந்த மாதிரி இப்போ இல்லை. இப்போ ரொம்பவே மாறி போயிடுச்சு ட்ரெண்டு. படிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, எவ்வளோ கற்றுக் கொடுக்கறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரோக் அதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அவங்க விளையாடிட்டே இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு நம்மளோட மைண்ட் செட் எப்படின்னா எல்கேஜியில் ஸ்கூல் சேர்க்கணுமா, ப்ளே குரூப்பில் ஸ்கூல் சேர்க்கணுமா, நர்சரியில் ஸ்கூல் சேர்க்கணுமா? ஏமா, ஏன்னா பிரெயின் டெவலப்மெண்ட் 5 இயர்ஸ் வரைக்கும் ரொம்ப ரேண்டம், ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புனீங்கன்னா நாங்கள் அப்படியே படிப்படின்னு சொல்ல மாட்டோம், நாங்கள் விளையாடிட்டே படிக்க வச்சுருவோம் நாங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களோட பேத்தி உங்களோட பசங்க ஸ்கூலுக்கு அனுப்ப இது பண்ணுங்க. நாங்கள் வந்து படிப்படின்னு சொல்ல மாட்டோம், இங்கே விளையாடிட்டே நாங்கள் கற்றுக் கொடுப்போம். அதுதான் இந்த வாட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்கும். நீங்கள் போய் உள்ளே பார்க்கலாம், எவ்வளோ அட்ராக்டிவாக பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்களுக்கும் ஆசையாக இருக்கும் ஸ்கூல் வரத்துக்கு. ஸோ நீங்கள் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ. அதோட இன்னொரு கிண்டர் கார்டன் டீச்சர்ஸ் கோஆர்டினேட்டர் அவங்க மிஸ்ஸஸ் விக்னேஸ்வரி ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஹாய் பேரண்ட்ஸ். ஸோ இதில் நீங்கள் எங்களோட யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா, அதாவது மற்ற ஸ்கூலில் நம்ம கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்றத நம்மளால் கிளியராக பார்க்க முடியாது. உங்கள் கிட்ஸை நீங்கள் இங்கே நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டே பை டே அவங்க எவ்வளோ டெவலப் ஆகுறாங்க. ஒன்லி நாட் லேர்னிங், படிக்கிறது மட்டும் இல்லை, அவங்க படிக்கிறதோடு சேர்த்து அது என்ன படிக்கிறாங்க அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணி. இப்போ ஒரு ஆப்பிள்னா அதுக்கேற்ற மாதிரியான பிக்சர்ஸ் காமிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பிக்சர்ஸ் காமிச்சு ஆப்பிள்னா இப்படி இருக்கும், இந்த கலரில் இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி படிப்பாங்க. ஸோ எல்லாமே ப்ளேவே மெத்தடில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிப்பாங்க, சீக்கிரமாக அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். அது நீங்கள் அவங்க பிக்கப் பண்ண நீங்களே பார்ப்பீங்க. தேங்க்யூ. ஸோ